மக்களே இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா பருவப்பணம் வந்து 2வது நாள் எடுக்க போறோம். அது எப்படி எடுக்க போறோம்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்க போறேன். வாங்க. ஆல்ரெடி பார்ட் 1 பட்டாச்சு, இது பார்ட் 2. நேற்று வந்து நம்ம வந்து ஸ்லோவா பிடிச்சிருப்போம். இன்னைக்கு வந்து நல்லா டைட்டா ஜம்முன்னு பிடிச்சு விடணும். அதுக்குன்னு ஓரளவு தான் டைட்டா பிடிக்கணும். ரொம்ப டைட்டா பிடிச்சுன்னா பாலை தெரிச்சிடும் ரெண்டா. இந்த மாதிரி உங்களுக்கே தெரியும் அந்த பாலை வதங்குறது. அதுக்கு ஏத்தாப்ப ஒரு 3 டைம்னாலும் பிடிச்சு விட்டுக்கலாம். அந்த மாதிரி நல்லா பிடிச்சு விட்ட பிறகு அப்புறம் அந்த பாலைக்கு சைடில் இருக்கிற குறும்பலை வந்து தட்டி விட்டுறணும். நான் வந்து 2வது நாளே குறும்பலை தட்டி விட்டுருவேன். நீங்க வந்து உங்களோட விருப்பத்துக்கு தட்டி விட்டுக்கோங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து 2வது நாள் தட்டி விட்டோம்னா அப்புறம் 3வது நாள் எடுக்கும்போது பாலை வந்து ரெண்டா தெரிச்சிரும். ஆனா நான் அப்படி கிடையாது. நான் வந்து 2வது நாளே குறும்பலை தட்டி விட்டுருவேன். மக்களே இந்த மாதிரி தரமா பாலைக்கு சைடுல குறும்பலை ஃபுல்லா நல்லா ஜம்முன்னு தட்டி விட்டணும். நான் வந்து 2வது நாளே குறும்பலை தட்டி விட்டேன். நீங்க வந்து 3வது நாள் தட்டினாலும் பிரச்சனை கிடையாது. மக்களே ஒரு வழியா 2வது நாள் எடுக்கும் ஜம்முன்னு தரமா முடிச்சாச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவ்வளவு பாலைக்குமே சைலோட செதில் தட்டி விட்டாச்சு, ஜம்முன்னு இடிக்க விட்டாச்சு. அப்புறம் வந்து நான் உங்களுக்கு வந்து 3வது நாள் இடுக்கு வந்து அடுத்த பாட்டில காமிக்கிறேன். 3வது நாள் இடுக்கு முடிச்சு அப்புறம் அதை சீவி விட்டா பயணி எப்படி சொட்டு போடுறதுன்னு காமிக்கிறேன். எல்லாருமே பனையாருங்க. பனை தொழில் வந்து அழிஞ்சிடக்கூடாது. ஏன்னா அது ஒரு நம்ம பாரம்பரிய தொழில். அது அழிஞ்சிட்டுனா அவ்வளவு பனையும் வெட்டிடுவாங்க. அதனால ஒரு ஒரு ஊர்லயும் ஒரு 5-6 பனை ஏரியாட்டும் உருவாங்க. அப்பதான் அந்த பனை தொழிலும் அழியாது, அந்த பனையும் அழியாது. அதை பாதுகாக்கலாம். ஓகே மக்களே, பாய். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.